திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, SSA உடைய நிதி இதை நிபந்தனையாக விதிக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை குறிப்பிட்டாரு திரு ஜென்ராம். நிதிக்காக மத்திய அரசு மாநில அரசு நம்பி இருக்கிறதுனால தங்களோட கொள்கையான புதிய கல்விக் கொள்கையை அந்த மாநில அரசுக்கு மேல திணிக்குது மத்திய அரசு அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உங்க பதில்? நான் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவன். இந்த டிஓ லெட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒரு சீஃப் செக்ரட்டரி மத்தியில உள்ள ஒரு துறையுடைய செயலாளருக்கு எழுதுறாரு. இப்ப இங்க என்ன பிரச்சனைன்னா, இந்த இஷ்யூ 2020க்கு பிறகு 2022 PM ஸ்ரீ அப்படின்றது வருது. ஆனா இந்த கடித போக்குவரத்து எப்ப இருந்துன்னா 15/9/2022 இருந்து வந்துட்டு இருக்குது. இப்போ 23/2/2024 அன்னைக்கு திரு சிவதாஸ் மீனா அவர்கள் கடிதம் எழுதுறாரு. அப்ப அந்த கடிதம் எழுதப்பட்டதே கூட அந்த நிதியாண்டிற்கான அந்த கல்வியாண்டிற்கான நிதி ஒதுக்கப்படாததுனாலதான் அந்த PM ஸ்ரீ திட்டத்தை ஏத்துக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து ஒரு கடிதம் எழுதப்படுதுன்னு சொல்றாங்க. அப்ப அப்பவும் நிர்பந்தம் இருந்ததுன்னு தான் பிரச்சனை. இப்போ நம்ம நண்பர் மதிவாணன் பேசினாரு, திரு ஜென்ராம் அவர்கள் பேசினாரு, கனகராஜ் சார் பேசினாருங்களா, ஸ்ட்ரைட்டாவே அந்த லெட்டர்ல 23/2/2024 நாங்க PM ஸ்ரீயை இம்ப்ளிமெண்டே பண்ண மாட்டோம், எங்களுக்கு நிதி கொடுங்க. ஏன் மேடம் கேட்கல? என்னோட கேள்வி என்ன தெரியுமா, சீஃப் செக்ரட்டரி அவர்கள் எழுதின சார் நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு பாயிண்ட் நான் அப்புறம் கேட்டீங்க, நீங்க பேசுனீங்க, அதை நான் சொல்லிடுறேன். இப்போ சீஃப் செக்ரட்டரி எழுதின இந்த கடிதம் சீஃப் மினிஸ்டர்ட்ட காட்டிட்டு எழுதினாரா அல்லது பியூரோக்ரசி முறையில அவரே எழுதிட்டாரா? ஏன்னா இந்த இடத்துல அரசியலும் இருக்கிறது. இப்போ ஒரு சமயத்துல சீஃப் மினிஸ்டரும் சரி, பள்ளிக்கல்வித்துறையும் சரி, உயர்கல்வித்துறையும் சரி, அவங்க திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, தலைமைச் செயலாளர் கடிதத்துல என்ன விஷயத்தை குறிப்பிட்டாரோ அதேதான் அமைச்சர் அன்பில் மகேஷும் சொல்றாரு. அதுல முரணே இல்ல. நீங்க குறிப்பிட்ட நாங்க மேடம் அப்ப PM ஸ்ரீ ஸ்கூல்ல நாங்க ரொம்ப ஆவலோடு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இருக்கிறோம், அதுக்காக ஒரு கமிட்டி போட்டோம்னு. அதுக்கப்புறமேட்டு நடந்ததை நான் சொல்றேன். அதாவது 1/7/2024 there is a long gap. அதாவது பிப்ரவரி மாசத்துக்கு பிறகு மார்ச் மாசத்துக்கு பிறகு ஒரு பெரிய கேப். அடுத்த அகாடமிக் இயர் ஆரம்பிச்சிருச்சு. 1/7/2024 அன்னைக்கு மத்திய அரசு இவ்வளவு நாள் ஆச்சுங்களே, என்ன ஆச்சு, டிராஃப்ட் எல்லாம் வாங்குனீங்களே, அதை எப்ப அனுப்ப போறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க என்னைக்கு அனுப்புறாங்க தெரியுமா, 6/7/2024 அன்னைக்கு இதுதான் எங்களுடைய ஃபைனல் அப்படின்னு. இப்ப என்ன பிரச்சனைனா, ஒரு 10 செகண்ட் சார். என்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் PM ஸ்ரீயை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் பணம் கொடுப்பேங்கிறது எந்த டாக்குமெண்ட்ல என்னைக்கு இருக்கு? பட்ஜெட்ல இருக்கா, இல்ல ஆர்டர்ல இருக்கா, எதுல இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. என்னைக்கு, எந்த டேட்ல அதை சொல்றோம்? அப்ப அவங்க டெல்லிக்கு வந்துட்டு போனாங்களே, அந்த அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு தெரியாதா? அந்த அதிகாரிகள் தான் அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் சொல்லலையா? மேடம் PM ஸ்ரீ அப்படின்றது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட ஒரு முக்கியமான ஒரு காம்பனன்ட். அதாவது ஒரு திட்டத்தை நம்ம செயல்படுத்தணும்னா, ஏதாவது ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நம்ம மொபைல் வச்சிருக்கோம் இல்லைங்களா, எங்க ஆரம்பிச்சாங்க? வெஸ்ட் பெங்கால்ல முத ஆரம்பிச்சாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும். அதுல உள்ள நெளிவு சுழிவுகள் தெரிய வரும் பொழுது அதுக்கப்புறம் அதோட ஒரு காம்பனன்ட்டை எப்படி சார் ஏத்துக்க முடியும்? அதுதான் இந்த கேள்வி. எங்கள்கிட்ட கேட்காதீங்க, தமிழக அரசிட்ட கேளுங்கன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதே மாதிரி ஒரு நிமிஷம், கனகராஜ் அண்ணா சொன்னதுக்கு நான் 2-3 பாயிண்ட் நான் தெளிவுபடுத்தணும். அடுத்து அவங்க சொன்ன ஒரே ஒரு நிமிஷம். நான் காலம் பத்திரிகைகள்ல நான் காலம் எழுதுற மாதிரி தொலைக்காட்சி விவாதங்கள்ல நான் பேசுற மொழியில அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடியவங்க பேச முடியாது. மீடியா லாங்குவேஜ் வேற, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் வேற. அது அரசு அதிகாரியாக இருந்த திரு ஆசீர்வாதத்துக்கு நன்றாக தெரியும். அதுல கீன்ங்கிற ஒரு சொல்ல பிடிச்சிட்டு தமிழக அரசை கேளுங்கள், தமிழக அரசை கேளுங்கள்னு சொல்றது சார். அதை சொல்லட்டும். இன்னொன்னு சொல்றேன். நீங்க சொன்னீங்க இல்லீங்களா, ஒரு அதிகாரின்ற முறையில ஒரு டிஓ லெட்டரை
சீஃப் செக்ரட்டரி எழுதுறதுக்கு முன் அந்த லெட்டருடைய அப்ரூவல் யார் கொடுக்கணும் தெரியுமா? துறை ரீதியான ஒரு அப்ரூவல். அதுக்கு பிறகு முதலமைச்சர் கடிதத்துக்கு யூபிஎஸ்சி அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுல லேட்டரல் என்ட்ரிக்கு யூபிஎஸ்சி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்கல்ல, யாரோட அப்ரூவலோட போட்டாங்க, யாரோட அப்ரூவலோட திருப்பி வாங்குனாங்க? அதாவது டிஓபிடியோட இன்டெண்டிங் ப்ராசஸ் வேற. அதாவது ஜென்ராம் அண்ணனுக்கு வந்து ஒரு தெளிவுபடுத்துற இண்டென்ட் ப்ராசஸ் ரெகுலர் ப்ராசஸ். ஆனா இது கொள்கை ரீதியான ஒரு முடிவு. இடத்துல சிவதாஸ் மீனா தப்பு பண்ணாரா? அதுக்கு முடிவு சொல்லட்டும். சுருக்கமா சொல்லிடுங்க. இல்ல அதாவது வந்து இவரு ஏன் வந்து அந்த லெட்டரை பத்தி பேசுறாருன்னு சொல்லும்போது நாங்க தெளிவா சொல்றோம். 10 பள்ளிக்கூடம் வந்தா கூட எங்களுக்கு மகிழ்ச்சியா நாங்க வரவேற்போம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையை நாங்க எதிர்த்துன்னு இருக்கோம். நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. எங்களுக்கு வந்தே பாரத் ட்ரெயின் வேண்டாம் மேடம். எங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் சார். ஒரு நிமிஷம் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். எங்களுக்கு வந்தே பாரத் ட்ரெயின் வேண்டாம். இல்ல ஒரு நிமிஷம் வந்தே பாரத் ட்ரெயின் வேண்டாம். ஆனா நீங்க விடுறீங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? நீங்க அதை வந்து புரிஞ்சு பேசணும். அப்ப ஏற்கனவே போய்கிட்டு இருந்த பழைய ட்ரெயின் எங்க? 800 ரூபாய்க்கு போனது இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு போக வேண்டிய கட்டாயத்தை அதைத்தான் அண்ணன் திரும்ப திரும்ப சொல்றாரு. நீங்க எலைட்டா மாத்துறீங்க. நார்மலா இருக்கிற கிராமப்புற பள்ளி மாணவர்களோட விஷயத்தை பத்தி பேசுங்க. 10 லட்சம் ஸ்கூல் இருக்கிற இடத்துல நீங்க ஒரு சந்தேகத்தை வந்து மேடம் ஒரே அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அவருக்கு கனகராஜ் கேட்டதுக்கும் கனகராஜ் வந்து ஒரு அருமையான கேள்வி கேட்டார். உத்தரப்பிரதேசத்துல 3வது மொழி என்னன்னு கேட்டார். அண்ணன் உங்களுக்கு நான் படிக்கிறேன்னு சமஸ்கிருதம், குஜராத்தி, உருது, பஞ்சாபி, பெங்காலி, மராட்டி, அஸ்ஸாமீஸ், ஒரியா, தமிழும் கூட தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாத்துக்குமே உத்தரப்பிரதேசத்தோட ஒரே நிமிஷம். அதாவது தமிழ்நாடு கல்வியில இன்னைக்கு உயர் கல்வியில நம்பர் 1 மாநிலமா இருக்கு. இது நாங்க கஷ்டப்பட்டு 75 வருஷமா உருவாக்கி வச்சிருக்கோம். நீங்க ஈஸியா உங்க ஒரு நான் சொல்லிறேன். இல்ல ஒரு அடுத்த வரேன். நீங்க அப்ப அத பத்தி நீங்க பேசலாம். திரு ஆசீர்வாதமாச்சாரி, இப்ப ஏற்கனவே நீங்க மும்மொழி இப்ப கேவிஸ்ல வந்து தமிழ் படிக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா அங்க ஆசிரியர்கள் எந்த மொழிக்கான ஆசிரியர் இருக்காங்களோ அந்த மொழியை தான் படிக்க வேண்டிய கட்டாயம் அந்த மாணவர்களுக்கு ஏற்படுது. அப்படி இருக்கும்போது இதுல இந்த மொழி தான் இருக்கும், இந்த மொழி தான் கற்பிக்கப்படும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தொடர்ந்து எழுப்புறாங்களே. இப்ப அதுக்கு என்ன உத்தரவாதம்? ரொம்ப பாயிண்டடா இந்த கேள்வி மட்டும் சொல்லுங்க. சார் நீங்க கேட்ட கேள்வி வந்து சரியான கேள்வி மேடம். அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. எந்தெந்த இடத்துல பிராந்திய மொழி ரீஜனல் லாங்குவேஜஸ்ல இது மாதிரி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆகலையோ அதுக்குரிய வேலை மத்திய கல்வித்துறை அமைச்சகம் அது வந்து வார் ஃபுட்டிங்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து மிக விரைவில் கேந்திர வித்யாலயாவா இருந்தாலும் சரி, ஈவன் நவோதய வித்யாலயா தான் தமிழ்நாட்டுல இல்ல, மத்த ஏக்லவ்ய வித்யாலயா எந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கூட தமிழ் மொழி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் பிரச்சனைனா அது சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல சரியான டீச்சர்ஸ் இல்ல. அதுக்குரிய வேலைகளை சீக்கிரமா முடிக்க சொல்லி அதே மாதிரி என்சிஆர்டில அதை வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கையும் வேகமா பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் தமிழ் சேனலே கூட என்சிஆர்டியோட ஸ்வயம் போர்ட்டல்ல கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து நான் சொல்லிக்கிறேன். கேந்திர வித்யாலயா அண்ணன் சொன்னாங்க இல்லீங்களா, கேந்திர வித்யாலயா வந்து அப்படியே தமிழ்நாட்டு பேரை சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு. அண்ணா அது மாதிரி கிடையாதுன்னா, தமிழ்நாடு உள்ள கேந்திர வித்யாலயா இருக்கு இல்லீங்களா, அந்த கேந்திர வித்யாலயாவுடைய பட்ஜெட் அதாவது 1253 அந்த டோட்டல்ல தமிழ்நாட்டுல 52 கேந்திர வித்யாலயா அது டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்டிங்ல தான் இருக்கும். தமிழ்நாடோட பந்து எடுத்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.